சோதரிக்கிறோம் எங்கள் அப்பா பிதாவே தந்தையே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். எங்கள் நித்திய ஜீவனை கொடுத்தவரே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாத எப்போதும் கிருபையே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். இப்பொழுதும் எங்களை கூட வைத்த அந்த தயவுக்காக நன்றி ராஜா. இப்போ நாங்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள உதவி செய்யுங்க. உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. நாங்கள் ஒரு மனமா உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. நன்றி ராஜா. எல்லாவற்றையும் கடல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உந்தன் கிருபை என்னை தாங்குதே, உந்தன் கிருபை என்னை நடத்துதே, உந்தன் கிருபை என்னை தாங்குதே, உந்தன் கிருபை என்னை நடத்துதே, தேவ கிருபை மேலானதே, தேவ கிருபை மேலானதே, என் உயிரிலும் மேலானதே, என் உயிரிலும் மேலானதே. பாவியான என்னையுமே மன்னித்து நீர் ஏற்றுக்கொண்டே, பாவியான என்னையுமே மன்னித்து நீர் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக்கியதும் உந்தன் கிருபையே, பரிசுத்தமாக்கியதும் உந்தன் கிருபையே, தேவ கிருபை மேலானதே, தேவ கிருபை மேலானதே, என் உயிரிலும் மேலானதே, என் உயிரிலும் மேலானதே. போகும் போதும் என்னை காத்து கொண்டே, திரும்பும் போதும் என்னை காத்து கொண்டே, போகும் போதும் என்னை காத்து கொண்டே, திரும்பும் போதும் என்னை காத்து கொண்டே, இம்மட்டும் காத்ததுமே உந்தன் கிருபையே, இம்மட்டும் காத்ததுமே உந்தன் கிருபையே, தேவ கிருபை மேலானதே, தேவ கிருபை மேலானதே, என் உயிரிலும் மேலானதே, என் உயிரிலும் மேலானதே. சங்கீதம் 63:3 இப்படியாக வேதம் சொல்கிறது, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் அவருடைய கிருபை. அக்கிரமங்களால் பாவங்களால் மரித்த இருந்து நம்மை உயிர்ப்பித்தது அவருடைய கிருபை. உன்னதத்தில் நம்மை சேர்த்தது அவருடைய கிருபை. அந்த கிருபை எண்ணி நாம் அவரை துதிப்போம். உந்தன் கிருபை என்னை தாங்குதே, உந்தன் கிருபை என்னை நடத்துதே, உந்தன் கிருபை என்னை தாங்குதே, உந்தன் கிருபை என்னை நடத்துதே, தேவ கிருபை மேலானதே, தேவ கிருபை மேலானதே, என் உயிரிலும் மேலானதே.
இன்னுயிரிலும் மேலானதே, இன்னுயிரிலும் மேலானதே, மாறிடுமோ கிருபை, மாறாதுவும் கிருபை, மாறிடுமோ கிருபை, மாறாதுவும் கிருபை, பலவீனத்திலும் மனசோர்வினிலும் மாறிடுமோ கிருபை, மாறாதுவும் கிருபை, பெரும் வெள்ளத்திலும் பெரும் காற்றினிலும் விலகிடுமோ கிருபை, விட்டு விலகாதுவும் கிருபை, பெரும் வெள்ளத்திலும் கடும் காற்றினிலும் விலகிடுமோ கிருபை, விட்டு விலகாதுவும் கிருபை, என்னை சோர்ந்து கொண்டதும் கிருபை, விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை, என்னை சோர்ந்து கொண்டதும் கிருபை, விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை, பலவீனத்திலும் மனசோர்வினிலும் மாறிடுமோ கிருபை, மாறாதுவும் கிருபை, பெரும் வெள்ளத்திலும் கடும் காற்றினிலும் விலகிடுமோ கிருபை, விட்டு விலகாதுவும் கிருபை, உன்னதரின் மறைவில் வல்லவரின் நிழலில் நிலைத்து நிற்கும் கொடினா, கனி கொடுப்பேன் நிதம் நான், என் ஆத்துமா உம்மை பற்றி கொள்ளும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஆத்துமா உம்மை பற்றி கொள்ளும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என்னை சூழ்ந்து கொண்டதும் கிருபை, விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை, என்னை சூழ்ந்து நிற்பதும் கிருபை, விட்டு விலகாமல் சுமப்பதும் கிருபை, குயவனை களிமண்ணா விருப்பம் போல் வணைந்திடுமே, குயவனை களிமண்ணா விருப்பம் போல் வணைந்திடுமே, கரங்களில் பாத்திரமாய் பயன்படுத்தும் உமக்கா, கரங்களில் பாத்திரமாய் பயன்படுத்தும் உமக்கா, உருவாக்கி நீர் உருமாற்றி நீர் உமதாக்கி சேர்த்து கொண்டே, உருவாக்கி நீர் உருமாற்றி நீர் உமதாக்கி சேர்த்து கொண்டே, உமதாக்கி சேர்த்து கொண்டே, என்னை
வந்து கொண்டதும் கிருபை, விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை. என்னை சோர்ந்து கொண்டதும் கிருபை, விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை. இதயமெல்லாம் நன்றியா நிரப்பிடுதே நன்மையா. இதயமெல்லாம் நன்றியா நிரப்பிடுதே நன்மையா. பாடிடுவேன் கவியா, போற்றிடுவேன் துதியா. பாடிடுவேன் கவியா, போற்றிடுவேன் துதியா. மிக மீதினில் வேகமாய் வரும் என் மீட்பருமை காணுவேன். மேகமீதினில் வேகமாய் வரும் என் மீட்பருமை சேருவேன். என் மீட்பருமை சேருவேன். என்னை சூழ்ந்து கொண்டதும் கிருபை, விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை. என்னை சூழ்ந்து நிற்பதும் கிருபை, விட்டு விலகாமல் சுமப்பதும் கிருபை. பலவீனத்திலும் மனசோர்வினிலும் மாறிடுமோ கிருபை, மாறாதுவும் கிருபை. பெரும் வெள்ளத்திலும் கடும் காற்றினிலும் விலகிடுமோ கிருபை, விட்டு விலகாதுவும் கிருபை. விலகிடுமோ கிருபை, விட்டு விலகாதுவும் கிருபை. நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்க ஆராதிக்க கொடுத்த அந்த வேலைக்காக நன்றி. அப்பா, நாங்கள் நிற்க நிர்மூலம் ஆகாதுக்கு உங்களுடைய கிருபையே ஆண்டவரே, கிருபையால் எங்களை ரட்சித்துக் கொண்டீரே. அப்பா நன்றி தேவனே. அப்பா, நான் இந்த கிருபையை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவன் பெருமை உள்ளவர்கள் எத்தனிக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வாசிக்கிறோம் தேவனே. அப்பா, நாங்கள் தாழ்மை உள்ள பிள்ளைகளாக உம்முடைய சாயலாக அனித்திரம் உங்களுடைய கிருபையை பற்றி கொண்டிருக்க பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க ராஜா. எல்லாவற்றையும் கட்டளை தாழ்த்தி ஒப்புக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, செய்தி கொடுக்கிற சகோதரனும் கட்டளை போடுக்கிறோம். ஆவியானவரை நீரே ஆட்கொண்டு நடத்துங்க, எங்கள் இருதயத்தை திறந்தள்ளுங்க. எல்லாவற்றையும் கட்டளை கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். 2 அதிகாரம் 15 வசனம் 15. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போன 1 பேதுரு மாத்தி வாசிட்டேன். 2 பேதுரு வாசிட்டேன். 1 பேதுரு 5:15 இல்ல 2:15 2:15 நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீனமான மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் வசனம் 4 எப்படி வாசிக்கிறோம்? எல்லா மனிதரும் சத்தியத்தை அறியவும், எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அவர் அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்ப நாம் நன்மை செய்வதனால் புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தீமோத்தேயுல வாசிக்கிறோம், எல்லா மனிதரும் சத்தியத்தை அறிய அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா யோவான் 8 அதிகாரம் 32 வாசிக்கிறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும்.
சத்தியம் நம்மளை எதிலிருந்து விடுதலையாக்கும்? அதே வசனம் 8ஆம் அதிகாரம். பாவம் செய்கிற எவனும் 34 வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமா, அப்ப பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். அதை 36 வாசிக்கிறோம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அப்ப ஒரு மனிதர் விடுதலை ஆவது யார் கையில் இருக்கிறது என்றால், கர்த்தரை அறிந்த நம்மளுடைய கருத்தில் தான் இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய நன்மையில் தான் அது இருக்கிறது. அதை குறித்து தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். எபேசியர் ஏனென்றால் எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிப்போம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். போதும் சிஸ்டர். அப்ப நற்கிரிகளை நாம் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் என்று இங்கே வாசிக்கிறோம். அதே மத்தேயு 5:16 எப்படி வாசிக்கிறோம்? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள் என்று வாசிக்கிறோம். அப்ப நாம் நன்மை செய்வது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதன் மூலமாக புத்தியினருடைய அறியாமையை அடக்குவதும் அவருடைய சித்தமா இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த புத்தியினம் நீங்கினாதான் அவர்களால் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். இப்ப பாருங்க, மத்தேயுல அதுதான் பரலோகத்துல இருக்கிற பிதாவின் சித்தமா இருக்கிறது. ஆனா மத்தேயு 7:21 இப்படி வாசிக்கிறோம். மத்தேயு 7:26 வாசிக்கிறோம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு சிஸ்டர் 7:21 வாசிங்க. மன்னிப்பு. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. போதும். அப்ப பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதுல பிரவேசிப்பதில்லை. அப்ப பிதாவின் சித்தம் இன்னதென்று நாம் அறிந்து அந்த காரியத்தை நாம் கவனமாக செய்ய வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன் என்று சொல்லுவேன்னு சொல்றார். அப்ப ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவர்கள் பிதாவின் சித்தத்தை செய்யாமல் அவருடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அவருடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துறாங்க, அவருடைய நாமத்தினால அற்புதங்களை செய்யறாங்க. ஏன் அப்படின்னா, யோவான்ல இப்படி ஆண்டவர் சொல்றாரு. யோவான் 14:14 வாசி. யோவான் 14:14. எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்ப இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஆண்டவருடைய நாமத்துல எதை கேட்டாலும் அதை செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லிதான் அவருடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, பிசாசுகளை துரத்துறாங்க, அற்புதங்களை செய்யறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் வாசிங்க. வசனம் 12 வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அதுக்கப்புறம் நீங்கள் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகைகளையும் தான் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரிகைகளையும் செய்வான் என்று அங்க சொல்றாரு. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம் என்று சொல்கிறார் யோவான் 4. அப்ப அவர் பிதாவுடைய சித்தத்தை
அவர் நன்மை செய்து இந்த காரியங்கள் எல்லாம் அவர் செய்கிறார். அதை அப்போஸ்தலர் 10:38 வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:38 வாசிப்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். போதும் சிஸ்டர். அப்ப இங்க நான் வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் இருந்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் அங்கே பிதாவின் சித்தத்தை செய்யாமல் அவர்கள் பிசாசை துரத்துறாங்க, அற்புதங்கள் செய்யறாங்க. அதனால்தான் சொல்றார் மத்தேயு 7:23 உங்களை நான் அறியேன் என்று சொல்லுங்க. ஏன்னா 1 யோவான் 5 மன்னிக்கவும் 1 யோவான் 3:22 வாசிங்க. 1 யோவான் 3:22 அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். அப்ப இங்க என்ன வாசிக்கிறோம்? அவருடைய கற்பனைகளின்படி நாம் அவர்களுடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம் என்று இங்கே வாசிக்கிறோம். அப்ப பிதாவினுடைய சித்தம் என்ன? நாம் நன்மை செய்ய வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தமாகவே அந்த நன்மை நாம் செய்து இயேசு கிறிஸ்துவை போல நாம் நன்மை செய்து அதிகாரத்தோடு நாம் பிசாசுகளை துரத்தலாம், சுகமாக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இன்று அந்த சித்தத்தை, பரலோகத்தில் இருக்கிற அந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றாமல் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு ஊழியமும் அது பயன் தராது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். ஏன்னா 1 யோவான் 5:12 வாசிங்க. 1 யோவான் 5:12-14 வாசி. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய உண்டு நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாளில் விசுவாசம் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறேன் என்பதே அவரை பற்றி நாம் கொடுக்கிற தைரியம். நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். போதும் சிஸ்டர். 14 இப்படி வாசிக்கிறோம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அப்ப அவருடைய சித்தத்தின்படி நாம் ஒரு காரியத்தை நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் அதை தரக்கூடியவராக இருக்கிறார். அதை பார்க்கிலும் நாம் அவருடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்து நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா தீத்துல எப்படி வாசிக்கிறோம்? தீத்து 3:8 வாசிங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் வசனம் 8. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரியமுமானவைகள். போதும் சிஸ்டர். இங்க என்ன வாசிக்கிறோம்? தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் நற்கிரிகளை செய்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கும்படி. அப்ப தேவனிடத்தில் நாம் விசுவாசம் இருக்கிறோம் என்றால் நாம் நற்கிரிகளை செய்கிறதுக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏன்னா இப்படி நாம் நற்கிரிகளை செய்து நாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் செய்து நாம் ஊழியம் செய்யும் பொழுது அது பலன் தரக்கூடியதா இருக்கிறோம். ஏன்னா இப்ப நம்ம சபை கூடுதலே அதுக்காக தான். எபிரேயர் 10:24 எப்படி வாசிக்கிறோம்? அன்புக்கும் நற்கிரிகைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவரை ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள் என்று அங்கு வாசிக்கிறோம். அப்ப அன்புக்கும் நற்கிரிகைகளுக்கும் நாம் ஏவப்பட வேண்டும்.
ஏன்னா அது வந்து பிதாவின் சித்தமா இருக்கிறது. சரி, இப்ப ஏன் ஆண்டவர் வந்து இவ்வளவு தூரம் நாம் வந்து நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்? என்ன விஷயம் அப்படின்னா, மத்தேயு 10:40 வாசிங்க. மத்தேயு 10:40. பத்தாம் அதிகாரம் வசனம் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். போதும் sister. அப்ப இங்க என்ன வாசிக்கிறோம்? உங்களை ஏற்றுக்கொள்கிறவன், நம்மளை ஏற்றுக்கொள்கிறவன் யாரை ஏற்றுக்கொள்கிறானா? இயேசு கிறிஸ்துவையும் அவரை அனுப்பின பிதாவையும் ஏற்றுக்கொள்கிறான். அதே யோவான் 13:20 வாசிச்சுங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 20. யோவான் 13:20. வசனம் 20. நான் நான் அனுப்பினவனை அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்ப என்றார். போதும் சிஸ்டர். இப்ப நம்மளை ஏற்றுக்கொள்கிறவன் ஆண்டவரை வந்து ஏற்றுக்கொள்கிறான். அப்ப நம்ம வந்து நற்கிரிகளை செய்து நாம் வந்து அவர்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வண்ணமாக நாம் வந்து இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். அதான் அந்த இடத்துல சொல்றாரு, இந்த புத்தியின மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்குது. என்ன? நாம் நன்மை செய்வதனால். அப்ப அதுதான் இப்ப உதாரணமா பாருங்க, இப்ப ஒரு பேங்க்குக்கு நம்ம போறோம். இப்ப வந்துட்டு அங்க டோக்கன் எடுத்துட்டு கவுண்டருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அந்த கவுண்டர்ல 2 கவுண்டர்ல 1வது கவுண்டர்ல ஒருத்தர், 2வது கவுண்டர்ல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. 1வது கவுண்டர்ல உள்ளவர் வந்து ஒரு வயசானவங்க வராங்க. அவர் ரொம்ப ஹார்ஷா பேசுறாரு. வாங்க, என்ன என்ன செய்யணும், என்ன இதெல்லாம் ஃபில் பண்ணாம வரீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கோபமா அனுப்பிச்சிடுறாரு. 2வது கவுண்டர்ல உள்ளவங்க அவர் வந்து அதே வயதானவர் வரும்போது, கொடுங்கம்மா நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்றேன்னு சொல்லி அவரே ஃபில்அப் பண்ணி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு அந்த காரியத்தை செய்து கொடுக்குறாரு. இப்போ அதே பேங்க்ல நம்ம உட்கார்ந்துருக்கோம், நம்மளுடைய டோக்கனும் வரப்போகுது. இப்போ நீங்க யார்கிட்ட போகணும்னு நீங்க விரும்புவீங்க? எல்லாருமே அந்த அடுத்து யார் அந்த நல்லா பண்றாங்களோ அவங்க கிட்ட போகதான் அவங்கள்ட்ட விரும்புவோம். தான் போக விரும்புவோம். சப்போஸ் நம்ம டோக்கன் அந்த டைம் இவருக்கு வர மாதிரி இருந்தா நம்ம என்ன செய்வோம், அந்த டோக்கனை கசக்கி போட்டு இன்னொரு டோக்கன் கூட ஒரு 30 பேர் தள்ளி இருந்தாலும் வாங்கி வச்சு. இத எதற்காக சொல்றேன்னு சொன்னா, இது மாதிரி தான் வந்து நம்மளிடத்திலும் ஜனங்கள் வந்து எதிர்பார்க்கிறார்கள். ஒருவரை வந்து ஒருத்தர் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் நாம் நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்க வேண்டும். இதுதான் பிதாவின் சித்தமாய். அதனால்தான் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது பவுல் இப்படி சொல்றார். 4:16 வாசகம். தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 4:16. உன்னை குறித்தும் உபதேசத்தை ம், 4:10 உன்னை 16. குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாய் இரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். அப்ப நம்ம வந்து நம்மை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து உபதேசம் சொல்லும் பொழுது அதை வந்து அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள். நம்மளும் ரட்சிக்கப்படுவோம், நம்மளுடைய உபதேசத்தை கேட்கிறவர்களும் ரட்சிக்கப்படுவோம். அதான் தீத்து 3ல வாசிச்சோம். கிறிஸ்து இயேசுவில் விசுவாசம் இருக்கிறவர்கள் நற்கிரியை செய்யறதுல ஜாக்கிரதையை நாம் வந்து இருக்கணும். அதே இதுல பவுல் 1 தீமோத்தேயு அதே 6ஆம் அதிகாரத்துல 18 எப்படி சொல்றாரு? நன்மை செய்யவும் வாசிங்க. 6:18. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. போதும் சிஸ்டர். இங்க என்ன சொல்றாரு? நன்மை செய்யவும் நாம் எப்படி இருக்கும்? நற்கிரிகளில ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும் என்று சொல்றோம். இப்ப நற்கிரிகைகள் நாம் செய்வதில் வந்து நாம் வந்து ஐஸ்வர்யவான்களாய் நாம் இருக்கிறோம். அதுதான் பவுல் வந்து அங்க தீமோத்தேயுக்கு வந்து சொல்லுகிறார். சரி, இப்ப மறுபடியும் 1 பேதுரு 2:15 வாசிப்போம். வாசிச்சுட்டு அப்படியே எபேசியர் 4. நீங்கள் ம், நன்மை செய்கிறதினாலே புத்தியுள்ள மனுஷருடைய அறியாமையை அடக்குவது
தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரி, அப்படியே எபேசியர் 4:17-18 நான் வாசிக்கிறேன். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு வாசிங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலேயே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கிறவர்களாகும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. போதும் சிஸ்டர். இப்ப இங்க என்ன வாசிக்கிறோம், பவுல் என்ன சொல்றாருன்னா, மற்ற புறஜாதி தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதனாலதான் அவர்கள் உணர்வில்லாமல் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு கூட நடப்பிக்கிறார்கள். அப்ப நீங்க அப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாம அப்படி இல்லை. இப்ப அந்த மாதிரி இருக்கிறவர்களை நாம் ஆண்டவருக்குள்ள நம்ம வழி நடத்தக்கூடியவர்களா இருக்கிறோம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப மத்திய 16 வாசிச்சோம் இல்லையா, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கப்பட கடவது என்று அங்க வாசிக்கிறோம். அப்ப நாம் நற்கிரியை செய்வது தான் அவங்களுக்கு வெளிச்சம். அந்த புத்தீனமான அந்த அறியாமை எப்படி நீங்கும், அந்த இருள் எப்படி நீங்கும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் மத்தியில் நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாய் நாம் இருக்கும் பொழுதுதான் அவர்களால சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்று நம்ம வாசிக்கிறோம். சரி, இப்ப சரி, ஏன் இயேசு பாருங்க இவ்வளவா ஏன் நம்ம நன்மை செய்யறோம். உதாரணமா இப்ப பாருங்க, உலகத்தாரும் அதே போல நன்மைகளை செய்கிறார்களா? நம்ம நன்மை செய்கிறோம், அதே மாதிரி உலகத்தாரும் அநேகர் இயேசுவை அறியாத அநேகர் நிறைய நன்மைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இப்ப ஜனங்கள் யாரை பார்ப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம், நாமும் நன்மையான காரியங்களை செய்கிறோம், அவங்களும் நன்மையான காரியங்களை செய்யறாங்க. ஆனா அவங்க வேற ஏதோ ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவராக இருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம். இப்ப ஜனங்களுக்கே ஒரு குழப்பமா இருக்கும், யாரை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்க, அவர்களுக்கு அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், நம்ம வெளிச்சமா இருக்கணும். அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட நன்மை செய்யணும் பாருங்க. மத்திய விளக்கி வாசிங்க, மத்திய 5:20 வாசிங்க. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இங்க என்ன சொல்றாரு, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் என்ன சொல்றார், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்றார். இங்க என்ன வாசம், பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். இப்ப பிதாவின் சித்தத்தை செய்யாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள்ள நம்ம பிரவேசிக்க மாட்டோம். இப்ப இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, வேத பாரகர் பரிசேயர் அவர்களும் பாருங்க இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் தான். என்ன சொல்றாரு, அவர்களுடைய நீதியிலும் நம்மளுடைய நீதி அதிகமா இருக்கு. அப்ப இன்னைக்கு உலகத்தார் அநேக நன்மைகளை செய்யறாங்க. என்ன ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறாருன்னா, இன்னும் நம்ம அவர்களை காட்டிலும் தேவனை அறிந்தவர்கள் இன்னும் அதிகமாக நன்மை செய்வார். கிறிஸ்து இயேசு விசுவாசமா இருக்கிறவர்கள் நற்கிரிகளை செய்வதற்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அதனாலதான் இப்ப இங்க சொல்றாரு பாருங்க, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் என்ன சொல்லுகிறேன், நீங்க எப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் சொல்றாரு. லூக்கா 16:27 வாசிங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம், மன்னிக்கும், லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 27. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்,
உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. உன் அங்கியை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. உன்னுடையதை எடுத்துக்கொள்கிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நீங்கள் நம்பி கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளையாயிருப்பீர்கள். அவர் நன்றியறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். அப்ப இங்க என்ன சொல்றாரு? இயேசுவை அறியாதவர்கள் அநேக நன்மை காரியங்களை செய்யறாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்கள்லாம் சொல்லிட்டு அத முக்கியமானது 35 வாசிக்கிறோம். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே அப்படின்னு பார்க்கணும். அப்ப பாருங்க, அது யாரை குறிக்கிறது? நம்மளதான் குறிக்கிறது. நம்ம எத்தனையோ முறை ஆண்டவர் மறுதளிச்சு போறோம், பாவம் செஞ்சு விட்டு விலகிறோம், அவர் செய்த நன்மைகள்லாம் மறந்து போறோம். ஆனாலும் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று இங்கே சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அப்ப நாம் நம்மளை சிநேகிக்கிறவர்களே நாம் சிநேகித்தால் அதனால ஒரு பலனும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் அப்படி செய்வார்கள் அப்படின்ட்டு இந்த காரியத்தெல்லாம் சொல்றாரு. எப்படின்னா, இதுதான் பிதாவின் சித்தம், இதுதான் பிதாவின் பார்வையில நன்மையான காரியம். இந்த நன்மையான காரியங்களை நாம் அனுதினம் நாம் செய்கிறோமா அப்படின்னு நம்மளை நாமே சிந்திச்சு பார்க்கணும். ரோமர் 12:20-21 வாசிங்க. 12:21 வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. 20-21 அன்றியும் உன் சத்ரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அப்ப இங்க என்ன, சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப சத்ரு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? நமக்கு எதிரி அப்படின்னு சொல்றோம். இப்ப நமக்கு எதிரி யாரு? சரி, நம்ம நாட்டுக்கு எதிரி யாரு? நம்ம நாட்டுக்கு எதிரி யாரு? ஒரு சைடு பார்டர்ல பாகிஸ்தான் இருக்கிறாங்க, இன்னொரு சைடு இலங்கை இருக்காங்க, இன்னொரு சைடு சைனா இருக்காங்க. கரெக்ட், இன்னொரு சைடு சைனா இருக்காங்க. இப்ப நமக்கு யாரு எதிரி? நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்த வீட்டுக்காரன். கரெக்ட். அப்ப நமக்கு யார் எதிரின்னா எய்த்த வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, பின்னாடி இருக்கிறாங்க. இவங்களால நமக்கு அனுதினம் சில பிரச்சனைகள் வரும். அவங்க குப்பை எங்கிட்ட தள்ளுவாங்க, சாக்கடை எங்கிட்ட தள்ளி விடுவாங்க, தண்ணி எங்கிட்ட தள்ளி விடுவாங்க. அப்ப இவங்கெல்லாம் நமக்கு சத்துருவா தோன்றும். இதை நான் புரிஞ்சு கொள்றதுக்காக தான் சொல்றேன், தவறா எடுத்துட்டோம்னா. இப்ப அதே பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நமக்கு ஒரு பிரச்சனையாகி நம்ம அவங்கள்ட்ட பேசாம இருக்கிறோம். அப்ப பாருங்க, அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு அசம்பாவிதம், ஒரு தீப்பிடிச்சி எரியுதுன்னு வச்சுப்போம். தீப்பிடிச்சி எரியுது, நீங்க போய் அந்த நேரத்துல எதையும் எதிர்பார்க்காம நீங்க அந்த தீயெல்லாம் நீங்க அணைச்சிட்டு பெரிய சேதம் வரக்கூடியதை நீங்க தடுத்துட்டு இருக்கிறீங்க.
அப்ப அவங்க திருப்பி வீட்டுக்கு வரும்போது இன்னொருத்தவங்க இந்த மாதிரி அவங்க தாங்க இந்த தீயெல்லாம் அணைச்சாங்க, அவங்க தான் இவ்வளோ இது பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப அந்த வசனத்தை வாசிங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப அந்த வசனத்தை வாசிப்போம். அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, கொடு. அவன் அவன் தாகமாய் தாகமா இருந்தால் இருந்தால் அவனுக்கு அவனுக்கு பானம் கொடு. ம், நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். குவிப்பாய். இப்ப வந்து 2 பேருக்கும் நம்ம சண்டை போட்டுருக்கிறோம். ஆனா ஒரு நன்மையான விஷயத்தை செஞ்சோன்னா அவங்க வீட்டுல இப்ப இருக்கும்போது அவங்களோட மனநிலை யோசிச்சு பாருங்க. இல்ல நீங்க அந்த மனநிலையில இருந்தா நீங்க என்ன செய்வீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன, அவங்களுக்கு நம்ம இப்படி செஞ்சுட்டோமே, பேசாம விட்டுட்டோமே, அதெல்லாம் பார்க்காம அவங்க வந்து நன்மையான விஷயத்த வந்து நமக்கு செய்கிறாங்களே அப்படின்னு. இது சும்மா ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்றேன். இத மாதிரிதான் எல்லா விஷயத்திலையும் ஆண்டவர் வந்து நாம் நன்மையை செய்ய வேண்டும் என்று, எந்த ஒரு பலனும் இல்லாமல் நாம் வந்து நன்மையை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா நீ தீமையினாலே வெல்லப்படாமல் பதிலுக்கு தீமையை நாம் செய்யாதபடிக்கு தீமையை நன்மையால நாம் வந்து வெல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் அவருடைய சித்தமா இருக்கிறது. இப்படி நாம் இருக்கும் பொழுதுதான் நம்மளை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நமக்குள் இருக்கிற இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஆகவேதான் பார்ப்போம். அந்த கடைசியா வாசிப்போம். யாக்கோபு 4:7 4:17 வாசிக்கிறோம். 4:17 ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். அப்ப நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை நாம் செய்யாமல் போகும்போது அது நமக்கு பாவமாய் இருக்கும். நீதிமொழிகள் 3:27 வாசிங்க. நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஆமா, அப்ப அந்த திராணி இருக்கும் பொழுது நம்ம அதை வந்து செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது. இங்க வாசிக்கிறோம், நன்மை செய்ய நாம் அறிந்து நாம் நன்மை செய்யாமல் இருந்தோமானால் அது வந்து நமக்கு பாவமாய் இருக்கும் என்று வாசிக்கிறோம். கலாத்தியர் எப்படி வாசிக்கிறோம்? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 9-10 வாசிக்கிறோம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாய் விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும். அப்ப நன்மை செய்வதில் வந்து ஆமா, நன்மை செய்வதில் வந்து நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஒரு நாளும் வந்து எவ்வளவு நாள் தான் நம்ம பொறுத்து நன்மை செய்கிறது என்று நாம் எண்ணக்கூடாது. நன்மை செய்வது வந்து நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா நாம் நன்மை செய்கிறது நிமித்தம் அங்கு ஒரு ஆத்மா வந்து ரட்சிக்கப்படும். அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நம்ம வாசிக்கிறோம். பிலிப்பியர் 1:5 வாசிப்போம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்க என்ன வாசிக்கிறோம்? உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று. அப்ப நற்கிரிகளை நம்மளிடத்தில் தொடங்கினவர் அவர் வரும் வரையிலும் இதை நடத்துவார். அதனால்தான் எபேசியர் 2:10 அப்படி வாசிச்சோம். ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இதுதான் அவருடைய சித்தம். அந்த சித்தத்தை தான் நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப அவருடைய சித்தத்தை நாம் செய்ய தவறிவிட்டோம் என்றால் நாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ள வந்து பிரவேசிக்க முடியும். வாசிங்க சிஸ்டர், அந்த வசனம் வாசிங்க. எபேசியர் 2:10. தேவனுக்கு 2:10 இயேசுவின் நாமத்தினால் வானோர் எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். போதும் சிஸ்டர். இங்க என்ன வாசிக்கிறோம்? அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை
ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்ப தேவனுடைய செய்தியாய் நாம் இருக்கிறோம். நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? இந்த நன்மையை செய்ய வேண்டும் என்பது, அதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று நம்மளை முன்குறித்து அவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே நாம் நன்மை செய்யக்கூடியவராக இருப்போம். ஏன்னா ஒரு சத்தியத்தை நம்ம ஒரு இடத்துல நம்ம பாருங்க, முன்னாடி பாரிலிருந்து வந்தவங்க எல்லாம் நன்மையான காரியங்களை சொல்லிதான், நன்மையான காரியங்களை செய்துதான் அவர்கள் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எடுத்தோன்னே போய் நம்ம சுவிசேஷத்தை நம்ம சொல்றோம். இப்ப அது அவங்களுக்கு கடினமா இருக்கு. அதாவது எப்படின்னா, நம்ம போய் சொல்றது அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அவங்களுக்கு இல்லை. ஏன்னா சத்தியம் அவங்களுக்கு புதுசா இருக்கும். ஆனால் நம்மை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் நாம் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நமக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பாங்க. கடைசியாக யாக்கோபு 2:13 வாசித்து நாம் முடிப்போம். இதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறது என்று வாசித்தோம். யாக்கோபு 2:13 வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் 2:13 யாக்கோபு. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். அப்ப நாம் பாராட்டும் நம்ம பாராட்டின இரக்கம் எல்லாமே எங்க வரும்? நியாயத்திற்கு முன்பாக நமக்காக அது பரிந்து பேசக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற நம்மிடத்திலும். அது நாம் நன்மை செய்கிறதுல நாம் சோர்ந்து போகக்கூடாது. அதை செய்யத்தக்கவர்களுக்கு அதை நாம் செய்யணும். நமக்கு திராணி இருக்கும் போதெல்லாம் நாம் நன்மை செய்து கொண்டே இருக்கணும். நற்கிரிகையில நாம் ஐஸ்வர்யவான்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா நம்மளை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி உண்டாகும். ஏதாவது ரிலேட்டட் வசனம் இருந்தா ஷேர் பண்ணுங்க. இல்லை நான் ப்ரே பண்ணி முடிச்சிடலாம். ஒரு வசனம் மட்டும் சொல்லிக்கிறேன். 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றுகிறான். நம்ம எந்த மனிதர்களும் நமக்கு சத்ருவோ எதிராளியோ கிடையாது. நமக்கு எதிராளி சத்ரு அது பிசாசு மட்டும்தான். ஏன்னா நம்ம எல்லாருமே தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் தான். அந்த பிசாசு தான் அவர்களை தூண்டி விடுகிறது. அப்ப நம்ம யாரையும் எதிரியாவும் சத்ருவாவும் நினைக்க கூடாது. தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனுஷர்கள் தானே அப்படின்னு நினைக்கிறப்பதான் அந்த அன்பு நமக்குள்ள வரும். அதனால யாரையும் நம்ம சத்துருக்களாக நினைக்க கூடாது. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த கிரிகை செய்கிறது தான். அதாவது 2 கொரிந்தியர் 4 வாசனம். 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை ஆமா. ஏன்னா அது அடுத்த வசனம் வாசிங்க. நாங்கள் எங்களே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்ப இந்த மகத்துவம் உள்ள வல்லமை போதும் சிஸ்டர். இப்ப சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம எந்த ஒரு மனிதரும் நமக்கு சத்துரு கிடையாது. நான் அவங்களுக்குள் கிரியை செய்கிறேன். ஆனா இந்த
அறியாமைக்குள்ள கொண்டு போறது அந்த சத்துரு தான், அந்த இருளுக்குள் கொண்டு போறது அந்த சத்துரு தான். ஆகவே நமக்கு எந்த ஒரு மனிதரும் எதிரி கிடையாது. நாம் அவங்க சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசு அதை தடை பண்ணி வைத்திருக்கிறார். அந்த சுவிசேஷத்தின் ஒளியை அவர்கள் அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன செய்யணும், அவங்களோட மனதை குருடாக்கி வைக்கிறார், வெளிச்சம் இல்லாது இருக்குது. ஆகவே நம்ம தான் அவர்களுக்கு நற்செய்திகளை செய்து நாம் வெளிச்சமாய் இருக்க வேண்டும். சரி, வேற எதுவும் வசனம் இருக்கா? ரோமர் 12ல 2வது வசனம். இன்னைக்கு சும்மா சாயங்காலம் நாலு ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம் இதே வசனத்தை தான். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்போ நம்ம தேவன் பாருங்க, அது 3 அதுல வருது பாருங்களேன். தேவனுடைய நன்மை, அவருடைய பிரியம், பரிபூரண சித்தம். இதை நம்ம இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகுத்தறியணும் அப்படின்னா, உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் நம்மளுடைய மனதை என்ன பண்றார், இன்னும் நம்மளை புதிதாக்கி மறுரூபம் மேல நம்மளை மறுரூபப்பட நமக்கு தேவனுடைய நன்மை என்ன, அவர் எதை விரும்புறாரு, என்ன நம்ம கிட்ட பிரியமா எதிர்பார்க்கிறாரு, அவருடைய சித்தம் என்ன, அதுவும் பரிபூர்ணமான சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம யார்கிட்டயோ போய் கேட்டு தெரிஞ்சுக்க தேவையில்லை. அதை பகுத்தறியக்கூடிய ஒரு ஞானத்தை தேவன் அந்த மறுரூபமான அந்த மனதுக்குள்ள வைத்திருக்கிறாரு. அது இதுல பாருங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம, உலகத்துல உள்ளவங்க நன்மை செய்வாங்க, நிறைய நன்மை செய்வாங்க. அவங்க தன்னை ஒருவேளை பிரபலியப்படுத்திக் கொள்ளலாம், அல்லது தன்னுடைய பேரையோ இல்ல வேற எதையோ ஒன்ன அவங்க முன்னிறுத்தி செய்யலாம். ஆனா நம்ம தேவனை மாத்திரமே முன்னிறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம வலது கை கொடுக்கறத இடது கை அறியாது இருக்க கடவுதுன்னு கூட நம்ம வசனத்துல நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம நம்ம செய்யும் போது அதுக்குரிய பலன் பரலோகத்துல இருந்து நமக்கு வரும். அதே நம்ம செஞ்சதெல்லாம் நம்ம வேற மாதிரி அதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதோடைய பலன் இந்த உலகத்திலேயே அடைஞ்சு தீர்ந்ததா போயிடும். நம்ம அது இதுல நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவனுக்காக அதான் அதே பேதுருல நம்ம வாசிக்கும் போது, ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவர் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு பிரதியா இருக்குது. அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்குது. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியா இருக்கிறது என்று பார்க்கிறோம். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்ப அந்த காரியங்களை நம்ம அது தேவனுடைய சிஸ்டர் சொன்னது மாதிரி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அவருடைய நன்மை பரிபூர்ண சித்தம் இன்னதென்று நாம் அறிந்து அதை நம்ம செயல்படணும். ஒவ்வொரு நாளும் நம்ம சத்தியத்தை தியானிக்கும் பொழுது வசனத்துக்கு கீழ்ப்படிய அடுத்தடுத்த காரியங்கள் ஆண்டு நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே வருவோம். யாராவது ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்றீங்களா? சரி, நம்ம ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. மகா பரிசுத்தம் எங்கள் பரலோக பிதாவை துதிக்கிறோம். இயேசப்பா நாங்கள் துதிக்கிறோம். சகல சத்தியத்திலும் எங்களை வழிநடத்தும். வெளியிலும் நீர் எங்களுடைய